நான் தான் உங்கள் சார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கிரேட்ஃபுல்னஸ். கிரேட்ஃபுல்னஸ்னால் என்ன? நன்றி உள்ளதாக இருக்குது. அது கடவுளுக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம இயற்கைக்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கணும். கடவுளுக்காக நம்ம நன்றி உள்ளவனாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆர்த்தர் ஆஷ் என்றவர் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் பர்சன் விம்பிள்டன் வின் பண்ண டென்னிஸ் பிளேயர். இவர் பார்த்தீங்கன்னா 1943 பிறக்கிறாரு. அவரோட 50வது வயசில் இறக்குறாரு. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா அவர் 1968 to 75 கிட்ட ஒரு 3 கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு. விம்பிள்டன் வின் பண்ணியிருக்காரு, யூஎஸ் ஓப்பன் வின் பண்ணியிருக்காரு, ஆஸ்திரேலியன் ஓப்பனும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் 1980 அவர் இதுலேருந்து டென்னிஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஆக்சுவலாக எதனால் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா 1982 ஒரு ஹார்ட் சர்ஜரி நடக்குது. அப்போது அவர் ஹார்ட் சர்ஜரி பண்ணும் போது அவரோட பிளட்டில் ஹெச்ஐவி வைரஸ் ஃபார்ம் ஆன பிளட்டை அவருக்கு செலுத்தப்பட்டதாக சொல்லி அவருக்கு ஹெச்ஐவி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது அவரோட ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் மனக்கசப்பை மன கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு, அவங்களுக்கு வலியை கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஃபேன் அப்போல்லாம் லெட்டர்ஸ் தானே போடுவாங்க. ஃபேன்ஸ் அவங்களோட ஹீரோஸ்க்கு, அவங்களோட ஒரு ரோல் மாடல்ஸ்க்கு லெட்டர் போடுவாங்க. அதில் ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரசிகர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஏன் உங்களுக்கு கடவுள் இந்த மாதிரி சோதிக்கிறாரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார். அப்போது கிட்டத்தட்ட 1980s அந்த 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக சொன்னார், உலகத்தில் 50 லட்சம் பேர் டென்னிஸ் விளையாட கற்றுக்குறாங்க, அதில் 5 லட்சம் பேர் விளையாடுறாங்க, கிட்டத்தட்ட 50,000 பேர் ப்ரொஃபஷ்னல் டென்னிஸ் பிளேயர்ஸாக ஆகுறாங்க, அதில் 5,000 பேர் கிராண்ட் ஸ்லாமுக்கு போட்டிடுறாங்க, அதில் 50 பேர் கிராண்ட் ஸ்லாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்புறம் செமிஃபைனலில் 4 பேர் போட்டி போடுறாங்க, ஃபைனலில் 2 பேர் போட்டி போட்டு அதில் ஒருத்தர் வின் பண்ணார். அது ஒருத்தர் நானாகவும் இருந்தேன். அப்போ நான் கடவுள்கிட்ட, கடவுளை ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்போ போயிட்டு நான் கடவுள்கிட்ட போயிட்டு ஏன் எனக்கு இந்த நோயை கொடுத்தேன்னு கேட்குறது ரொம்ப தப்பான விஷயம். கடவுளுக்கு எப்பவுமே நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பதில் சொன்னார்.